போற்றுதலுக்குரிய கரூர் மாவட்ட கல்வித்துறை தலைவர் அவர்களே, செட்டிநாடு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த ஊர் பெற்றோர்கள், பெரியோர்கள், இத்தனைக்கும் தாண்டி நாளைய இந்தியாவை நடத்தப் போகிற நம்பிக்கை நட்சத்திரங்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த செட்டிநாடு கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ஐயா முத்தையா ராமசாமி அவர்களுடைய நல்ல லட்சிய கனவின்படி மாணவர்களுக்கான சிறந்த கல்வி, சிறந்த வாழ்வு என்பதை மையப்படுத்தி ஒரு அருமையான கல்வி விழிப்புணர்வு தன்னம்பிக்கை செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பாசத்துக்குரிய கல்வித்துறை தலைமை ஐயா அவர்கள் மிக அருமையான சில செய்திகளை உங்களுக்கு சொன்னார். பொதுவாக இந்த வயது, இந்த பள்ளி மாணவ பருவத்தில் இருக்கிற வயது எப்படிப்பட்ட வயது அப்படின்னு கேட்டால், ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஆற்றல் இருக்கிற அளவுக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்க முடியாத ஒரு வயசு. உங்கள் அறிவு எப்படிப்பட்ட அறிவுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். விருதுநகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 100ஆண்டு விழா, அதுக்கு என்ன பேச கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் எங்கிட்ட முதல்ல சொல்கிறாரு, சார் இங்கே நர்சரி ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. இந்த குரூப்புக்கு நான் இதே ஸ்கூலில் தான் சார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தேன், இங்கே ஹை ஸ்கூல் படித்தேன், இங்கேயே நான் டிகிரி முடித்தேன் சார், எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதே ஸ்கூலில் வாத்தியாராக இப்போ இதே ஸ்கூலில் பிரின்ஸ்பால் ஆகியிருக்கேன் சார் அப்படின்னு என்கிட்ட சந்தோஷமாக சொன்னார். ஒரு பிரின்ஸ்பால் என்கிட்ட இதை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? மரியாதையாக இதை மேடையில் சொல்லுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்கிட்ட ஏன் சொல்லணும்? அதை என்கிட்ட சொல்கிறார், நான் இதை மேடையில் சொல்கிறேன் சந்தோஷமாக. அடே தம்பி, உங்கள் பிரின்ஸ்பால் தான் இங்கேயே படித்தாராம், எலிமெண்ட்ரி ஸ்கூலாம் ஹை ஸ்கூலாம், இங்கேயே படித்து இங்கேயே டிகிரி முடித்து இங்கேயே பிரின்ஸ்பால் ஆகிட்டாருன்னு சொல்கிறேன். ஒரு +2 பையன் அடுத்தவன் ஒரு குத்துனான் அப்படின்னு. நான் கேட்டேன், என்னடா சொல்கிறேன்? இல்லை சார், நான் சொன்னப்போ இந்த புரியல சார், பெரிய மனுஷன் நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வேற எங்கேயும் வேலை கிடைக்காது அப்படிங்கிறத நான் அதான் சொன்னேன். நான் சொன்னதே வேற, அவன் பண்ணிக்கிற அர்த்தமே வேற. உங்க அறிவு இருக்கு பாருங்க, அதே அப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு வயசான எங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் ஒரு செல்போன் வச்சிருக்கிறேன், அதில் எனக்கு ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், ஃபோன் வந்தால் அட்டன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். என் பேத்தி அங்கேயாந்து அந்த செல்போன் எடுத்துகிட்டு போனால் அதில் ஊரையே கூட்டுவா. 6 வயசு, என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த ஃபோனில் என்னென்னமோ கேட்பா, ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அவள் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னா, தாத்தா உனக்கு 40,000 ரூபாய் ஃபோன் வேஸ்ட், பேசாமல் ஒரு பொடி டப்பி வாங்கி கையில் வச்சுக்க, இது என்னத்துக்கு உனக்கு இந்த ஃபோனு, என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறா. அவளுக்கு தெரியுது 6 வயசு. நான் உங்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட முதல்ல வாழ்த்துறேன். உங்களுக்கு வாய்த்த திறமையும் அறிவும் சத்தியமாக எங்களுக்கு கிடையாது. இப்ப இன்னொன்னு சொல்ல போறேன், எங்களுக்கு பெரியோர் மீது இருந்த மரியாதையில் 100% 1 உங்களுக்கு கிடையாது. நாங்கள் நன்றாக இருப்பதற்கு காரணம் பெரியோர்களுடைய ஆசி. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெற வேண்டியது பெற்றோர்கள் ஆசி என்பதை தயவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. ஒரு வார்த்தை பாருங்க, +2 மாணவியும் பரீட்சை பேப்பரும் ஒன்று அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. என்னடா இது, +2 மாணவியும் பரீட்சை பேப்பரும் ஒன்றுன்னா அவன் பதில் போடுறான், கட்டி கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான் சார். பரீட்சை பேப்பரை கட்டி கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான், +2 மாணவியும் கட்டி கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான். இது வந்த உடனே அவ பையனை பற்றி ஒரு மெசேஜ் போட்டா பாருங்க, +2 பையனும் பரீட்சை பேப்பரும் ஒன்று தான்
+2 பயலும் பரீட்சை பேப்பர் ஒண்ணுதான். என்ன ரெண்டையும் திருத்தவே முடியாது. இதெல்லாம் எப்படி தோணுது இந்த பிள்ளைகளுக்கு? எங்க யோசிக்கிறாங்க, எங்க சொல்றாங்க தெரியும். உங்க அறிவும் திறமையும் முழுசா நல்லதுக்கு பயன்பட்டா, உங்க அறிவும் திறமையும் முழுசா நல்லதுக்கு பயன்பட்டா இந்த நாடு எவ்வளவு வளரும் தெரியுமா? நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு வரல. உங்களை மாதிரி 2 பிள்ளை பெற்று நான் வளர்த்தவன். எனக்கு 2 பொண்ணு, ஒருத்தி MBA, ஒருத்தி MCOM, எனக்கு பேரன் பேத்தி எல்லாம் வந்தாச்சு. உங்க வயசுல பிள்ளைகளை பார்த்து நான் வளர்ந்தவன். அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வயசுல அறிவுரை சொன்னா பிடிக்காது. நல்லா எனக்கு தெரியும், ஏதாவது அறிவுரைன்னு சொன்னா யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் அறிவுரை சொல்றதுக்கு அந்த மேடையை பயன்படுத்தல. ஆனா வெற்றி பெறுவதற்கு சில ரகசியம் இருக்கு. ஐ நோ தட். சோ ஐ வாண்ட் டு ஷேர். உங்கள் மீது உள்ள அன்புனால நான் ஷேர் பண்ணிக்கிறேனே ஒழிய my purpose is not to make any advice. நான் ஒரு 4-5 கருத்து சொல்றேன், இஷ்டம்னா எடுத்துங்க. நான் சொல்றது இஷ்டம்னா என்ன தெரியுமா? உருப்பணும்னு ஆசை இருந்தா எடுத்துங்க. நான் ஒரு 4 நல்ல விஷயம் சொல்லிட்டு போறேன், அப்புறம் உங்க சௌரியத்தை பொறுத்தது. இந்த வயதுல நீங்க முன்னுக்கு வரதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு நம்முடைய CEO சொன்னார் பாருங்க, பெஸ்ட் ஒரு பேக்கேஜ். ஒரு 6 விஷயத்தை கோத்து இந்த 6 இருந்தா போற நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்துருக்கிறார். அதை ஒரு கேப்சூல் மாதிரி உங்க கையில கொடுத்தாரு. இந்த 6 விஷயம் உங்க கையில இருந்தா நீ ஜெயிச்சிட்டடா ராஜா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கையில கொடுத்துருக்கிறார். அதை நீங்க சீரியஸா வாட்ச் பண்ணணும். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஜெயிக்கிறான் அப்படின்னா எதனால ஜெயிக்கிறான்? அவனுடைய மனதில் இருக்கிற நல்ல எண்ணங்களால ஜெயிக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாடி வச்சார். டாக்டர் அப்துல் கலாம் கூட நினைவுபடுத்தினார். நான் அதுலேருந்தே தொடங்குறேன். உங்களை மாதிரி இப்போ இது கரூர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நகர்பகுதி அல்ல. தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் திருச்சி, அந்த பக்கம் கோயம்புத்தூர், நடுவில் டெவலப் ஆனது கரூர். அந்த கரூரில் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக பலவிதமான கிராமங்கள்லேருந்து அந்த பள்ளிகள்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனோபாவத்தில் ஒரு கிராமிய இயல்பு கண்டிப்பாக இருக்கணும். அது இருக்கிறதா நியாயம். நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணா போறோம். தான் பிறந்த கிராமத்தை தன் பிறப்பால் எவன் உயர்த்துகிறானோ அவன் தன் கடமையை சரியாக செய்து முடித்து விட்டான் என்று பொருள். வேற ஒன்றும் பண்ண மாட்டான். நாம பிறந்த கிராமத்தை நம்ம வசத்தினா போறோம். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. டாக்டர் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம் ஜனாதிபதியா பதவி ஏற்க போறார். அவர் பதவி ஏற்க போறதுக்கு முன்னாடி பத்திரிகைக்காரங்க அவங்களை பேட்டி கண்டாங்க. இங்க பத்திரிகைக்காரங்க கூட வந்திருப்பாங்க. பத்திரிகைக்காரங்கன்னு சொன்னாலே பிரச்சனை இல்லாதது உண்டு பண்றவங்கன்னு அர்த்தம். APJ அப்துல் கலாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்டாங்க. எங்க ஒரு ஜனாதிபதியோட பயோடேட்டா தெரியாதா யாருக்காது? நான் வரதா இருந்தா என்னோட பயோடேட்டாவே முதல்ல நெட்ல இங்க வந்துருமே. ஒரு ஜனாதிபதியோட பயோடேட்டா பேட்டி காரணவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டான். அவர் பதில் என்ன தெரியுங்களா? சொர்க்கத்திலிருந்து வருகிறேன், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். பத்திரிகாரங்க திருப்பி கேட்டாங்க, சொர்க்கமா? இந்தியாவிலா? இந்தியாவில் சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அவர் சொன்னாரு, எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இது உண்மை என்றால், இது உண்மை என்றால் அவர் அடுத்த வார்த்தை தான் அழகு. பாரத தாயை படம் வரைந்து, இந்தியாவை படம் வரைந்து, அதில் நீங்கள் பாரத தாயை படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு தான் பிறந்த மண்ணை பெருமைப்படுத்தி பேசுறேன். நான் உங்களுக்கு அதே தான் சொல்றேன், வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். நீங்கள் பிறந்த மண்ணை பெருமைப்படுத்த வேண்டும். நம்ம எந்த மண்ணில் பிறந்தோமோ அந்த மண்ணுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய நபராக உலகத்தில் உயர வேணும். உங்கள் கிராமத்தை நேசியுங்கள். நீங்கள் எந்த கிராமத்திலிருந்து வருகிறீர்களோ அதை நேசியுங்கள். கிராமத்திலிருந்து வெளியே வந்தா கூட ஒரு பையன்ட்ட நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம் இப்போ உனக்கு புரியாது, ஆனா ஆழமா யோசிச்சுக்கோ. கிராமத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியில் எடுக்கலாம், ஆனால் கிராமத்திலிருந்து வெளியில் வந்த மனிதன் மனத்திலிருந்து கிராமத்தை எடுக்கவே முடியாது. கிராமத்திலிருந்து மனிதனை வெளியில் எடுக்கலாம், அவன் மனத்தில் இருக்கிற கிராமத்தை வெளியில் எடுக்கவே முடியாது. அந்த தன்னுடைய கிராமத்தின் மீது பற்று உள்ளவனாக வாழ்வது என்பது நீங்கள் உங்கள் மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. உங்க திறமை, உங்க ஆற்றல் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆனா அதை சேனலைஸ் பண்ணணும், அதை ஒழுங்குபடுத்தணும், அதை சரியாக கொண்டு செலுத்தவர். ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. ஃபோக்கஸ்
சார் இப்பெல்லாம் கேமரா எடுக்கும்போது எல்லாருமே அந்த செல்போன் வச்சு எடுக்கிறான். ஒரு செல்போன்ல எனக்கு தெரிஞ்ச செல்போன்ல இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ணல, ஷேவ் பண்ணல. மற்ற எல்லா சனியனுக்கும் அதை யூஸ் பண்றான். இந்த செல்போன்ல போட்டோ எடுக்கிறான். ரைட். இந்த செல்போன் இருக்கு இல்லையா, இதை முறையானபடி பயன்படுத்தி உங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தலாம். நிறைய தகவல்களை பதிவு பண்ணி அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தலாம். அது வேறு விஷயம். இப்ப செல்போன்ல போட்டோ எடுக்கிறதால போக்கஸ் அப்படிங்கிற கான்செப்டே அடிபட்டு போச்சு. இந்த வீடியோ எடுக்கிறாங்க, பழைய காலத்தில் லென்ஸ் போட்டு கேமரால போட்டோ எடுப்பாங்க. அந்த போக்கஸ் அந்த லென்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த போக்கஸ் சரியில்லாம அந்த லென்ஸ்ல இருந்தா பிளர்டா போயிடும், படம் ஒரு மாதிரி குழப்பமா போயிடும். ஃபோக்கஸ் கிளியரா இருந்தாதான் படம் கிளியரா இருக்கும். லென்ஸை ஃபோக்கஸ் கரெக்டா பண்ணுனாதான் ஷார்ப்பா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், அந்த படம் நல்லா இருக்கும். ஒரு புகைப்படத்திலேயே லென்ஸை ஃபோக்கஸ் கரெக்டா பண்ணாதான் ரிசல்ட் சரியா இருக்கும்னா, உங்கள் பரீட்சையில் உங்கள் வாழ்வில் உங்கள் ஃபோக்கஸ் சரியாக இருந்தால்தான் வாழ்வில் உங்கள் படம் ஒளிவுடையதாக, சிறப்புடையதாக, முழுமை உடையதாக அமைய முடியும். Have a clear focus. You must have a clear focus. நான் என்னவாக ஆக விரும்புகிறேன்? What is my purpose of life? நான் என்ன நோக்கத்துக்கு பிறந்திருக்கிறேன்? என்னிலிருந்து உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? என்னுடைய பெற்றோர்கள் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்? என் நாடு என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது? நான் என்ன திறமை உடையவன்? நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? என் குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும்? என் சமூக மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? Have a clear focus. பரீட்சையில் பாஸ் பண்றது, மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது அவசியம்தான். ஆனா நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பரீட்சையில் வெற்றி பெற்று விட்ட எவனும் அறிவாளி என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சையில் வெற்றி பெறுவது வேறு, அறிவாளியாக இருப்பது என்பது வேறு. இந்த தேசத்தின் சாபக்கேடு பரீட்சைகள் உங்கள் அறிவை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவை அல்ல. நான் அறிவேன். ஆனால் மறந்து விடாதீர்கள், நீங்கள் எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பரீட்சையில் பாஸ் பண்ணி தொலைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நான் ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன். நான் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் SSLC வரைக்கும் தமிழ் மீடியம். பியூசி போறேன், விவேகானந்தா காலேஜ்னு ஒரு காலேஜில் இல்லை பியூசி போறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத சனியன். எனக்கு லாங்குவேஜ் நல்லா வரும், நான் படிச்சுட்டு போக வேண்டியது தானே. என்னமோ எடுத்தேன். எல்லாரும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும், ஊரையே கழிச்சு ஆப்ரேட் பண்ண போற மாதிரி. டாக்டர் படிக்கணும், பியூசியில் போய் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படி அப்படின்னு எடுத்து தொலைச்சேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு அளவும் வரல. இரு, கெமிஸ்ட்ரி லேபில் இந்த சால்ட் கண்டுபிடிக்க சொல்லுவான். பிசிக்ஸ் லேபில் ஏதோ ஒரு உலோகத்தை கொடுத்து அதனுடைய டென்சிட்டி கண்டுபிடுறான்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நான் என்னமோ போட்டுக்கிட்டு பார்த்தேன். எனக்கு ஆன்சர் 7.2 என்னமோன்னு வந்தது ஆன்சர். அந்தாண்ட ஒரு பையன் இருந்தான், எனக்கு அடுத்தவனுக்கு அடுத்தவன். எனக்கு 7.2, அவனுக்கு 7.6 வருது, எனக்கு 7.2 வருது. நடுவில் இருந்த பையன் என்ன பண்ணா, என்ன கேட்டான், நான் 7.2 அப்படி. அவனை கேட்டான் 7.6. உடனே அவன் 7.4ன்னு அவன் மாட்டுக்கு எல்லாம் பண்ணி அந்த நோட் புக்கை கொடுத்துட்டான். அந்த அந்த லேபில் ஒரு நோட் புக் அதுக்கு கொடுத்துட்டான். இதை திருத்திட்டு எங்கள் வாத்தியார் கிளாஸில் பேசுகிறார். இப்போ ஏன் நோட் புக்கை தெரியுது, ஏன்டா நீ எல்லாம் படிக்க வர, உருப்பிடு வேடா நீ, விளங்காமல் போகிற பையன்லாம் எதுக்குடா படிச்சிங்க, ஃபிசிக்ஸ் எதுக்குடா எடுத்த, வெண்டக்கா உனக்கு தான் வராது இல்லை அப்படிங்கிறார். அவனை திட்டுறாரு. யார்? 7.6 திட்டுறாரு. திட்டிட்டு இவன் தான்டா கெட்டிக்காரன், இவன் தான்டா அறிவாளி, எவ்வளவு கரெக்டா 7.4 கரெக்டா போட்டிருக்கான், போங்கடா அவன் காலை கழுவி குடிங்கிட்டான் எங்களை. இது நடந்த சம்பவம். அவர் கிளாஸ்ல சொல்றாரு, எங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும், இந்த பயலை இப்பவே காட்டி கொடுக்கணுன்ற எண்ணங்களுக்கு வருமா வராதா? உடனே சொன்னோம், சார் எங்களுக்கு தான் தெரியல, அவன் அதை எப்படி போட்டாங்கிறத இப்ப போட்டு காட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு. உடனே வாத்தியார் சொன்னார், வாட இந்த மர மண்டைங்களுக்கெல்லாம் புரிய முடியா சொல்லுன்னா. அவன் செத்தான். ஏன்? அவன் ஒன்றும் ஒழுங்கா போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கல. 7.6 இவன் 7.2, நடுவில் 7.4 சும்மா அடிச்சு விட்டான் பாருங்க. அவன் மார்க் வாங்கிட்டான், எங்க வாத்தியார்ட்ட மரியாதை வாங்கிட்டான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது.
இப்ப யோசிச்சுக்கங்க, மதிப்பெண்கள் பெறுவது என்பதற்கு சில சாமர்த்தியம் தான் தேவை. நீங்கள் சத்தியமான அறிவாளியாவதுதான் உங்களுக்கு நல்லதே ஒழிய சாமர்த்தியமான மதிப்பெண்களை பெறுவது ஒருபோதும் பயன் தராது. நீ நிஜமான அறிவாளியாயிரு. நான் சரியா சொல்லட்டுமா? உனக்கு படிச்சு புரியல, நீ மார்க் கம்மியா வாங்கினா கூட அது வேற விஷயம். என்னைக்காவது நீ கத்துக்கிட்டு மேல வருவ. ஏமாற்றி நீ விடைகளை சரியாக எழுத பழகினால் என்றைக்கும் நீ உருப்பட மாட்டாய் என்பதை உன் மனதில் எழுதி வைத்துக்கொள். நான் லைஃப்ல வெற்றியை பத்தி வச்சிருக்கிற டெஃபினிஷன் வேற. இப்ப நான் பேசுறேன், இன்னைக்கு நான் பேசுறேன்னா நான் பல நாடு பறந்திருக்கிறேன். என்னுடைய பாஸ்போர்ட் என்னை விட பருமனானது. என் பாஸ்போர்ட் என்னை விட பருமனானது. எத்தனையோ நாடு போயிருக்கிறேன், எவ்வளவோ பேசுறேன். ஆனா முதல்ல நான் இப்படி பேசினேன்னா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னை மேடையில் பேசுறதுக்கு பழக்கிறார். சிதம்பரம் சுவாமிநாதன் பேரு. நான் இன்றும் நன்றியோடு நினைக்க வேண்டிய மனிதன் என்னுடைய தமிழ் ஆசிரியர். அவரை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. பேசுற, தைரியமா பேசுற அப்படின்னு பேச வச்சார். பேசு பேசு அப்படின்னு. நான் என்ன ஒரு பேச்சு போட்டிக்கு அனுப்பினாரு. போய் பேசிட்டு வாடா அப்படின்னு பேச்சு போட்டிக்கு அனுப்புறாரு. பேச்சு போட்டிக்கு போகும்போது வேற ஒரு ஆசிரியர் கூட போய் இவனை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறார். அது மகாத்மா காந்தி பத்தி பேச்சு போட்டி. மனப்பாடம் பண்ணி எழுதி பேசுறோம். சார், மகாத்மா காந்தியை வந்தது சார், கோட்சே சுட்டான்னு வரல சார். கோட்சேங்கிற பேர் வரமாட்டேங்குது. நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு, வரல. என் கூட வந்த வாத்தியாரு இப்படிங்கிறார். அவர் தான் எனக்கு கோட்சே. கையை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி இப்படிங்கிறார். கரெக்டா சொல்லல, மவனை இறங்கினா சுற்றுவேங்கிற மாதிரி அப்படிங்கிறார். எனக்கு இன்னும் அழுகையா வந்துருச்சு. அவர் வேற மிரட்டுறாரு, அழுகழியா வருது. பேசிக்கிட்டே இருந்த பாருங்க, என்னால பேச முடியல. அப்படியே மாதிரி விட்டு இறங்கி ஓடிவிட்டேன். ரிசல்ட்டுக்கு எங்க வாத்தியார் காத்திருக்கிறார். நான் சொன்னேன், சார் எதுக்கு சார், வாங்க சார் போலாம் சார். நான் தான் சரியா பேசலையே சார், போலாம் சார். இருற, எந்த மடையன் பரிசு வாங்குறான் பாப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஜட்ஜா வந்திருந்தவர் முதல் பரிசு சிவம் அப்படின்னாரு. நான் என்ன தவிர எவனோ சிவம் வந்திருக்கிறானாக்குன்னு நினைச்சிட்டு கடைசியா வேற வழி இல்லாம யாருமே இல்லைன்னு நான் ஏஞ்சும் பாருங்க. அவர் என்னை கூப்பிட்டுட்டு மேடையில் சொல்றார், தம்பி பேசுறது பெருசு இல்லப்பா, மகாத்மா காந்தியை சுட்டான்னு உடனே நீ அழுத பத்தியா? அந்த உணர்ச்சி தான் பேச்சுல முக்கியம். இன்னைக்கு நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி புக்கு வருது அப்படியே. அதாவது நான் பேசுனது ஒரு 10 புத்தகம் வந்திருக்கு. வெறும்னு எந்த குறிப்பும் இல்லாம நான் பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்கா வந்திருக்குது. அது வேற. இன்னைக்கு என்னால் அப்படி பேச முடியும். 6ஆம் கிளாஸ்ல அப்படி பேச முடியுமா? I was a failure. என்னால பேச முடியல. நான் தோத்து போயிட்டேன். எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த நினைவு வரல, பேச வேண்டிய விஷயம் ஞாபகத்துக்கு வரல. எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம், என் அளவில் நான் தோற்று போனவன். எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம், என் அளவில் நான் தோற்று போனவன். நான் தயாரித்த பேச்சை சரியாக பேச முடியாமல் தோற்று போனவன். நான் வெக்கப்பட்டேன், ஐயோ நம்ம சரியா பேசலையே அப்படின்னு. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, எடுத்த எடுப்பிலேயே வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியாது. பல தோல்விகளுக்கு பிறகுதான் வாழ்வில் உண்மையான வெற்றியை ருசிக்க முடியும் என்று கற்றுக்கொள்ளும். ஒரு செய்தி நான் படிச்சிருக்கிறேன். ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய அறிவாளி. ஐன்ஸ்டீனுக்கு ஒரு லேப் செட் பண்ணி கொடுக்குறாங்க அமெரிக்காவில். அவருக்கு வேண்டிய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு பெரிய லேப் செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த லேப் எல்லாம் செட் பண்ணி கொடுத்த உடனே இஸ் இட் கம்ஃபர்டபிள், உங்களுக்கு சரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் சொன்னார். எனக்கு ஒண்ணே இன்னும் நீங்க சரி பண்ணணும். என்ன?